வணக்கம். புதுச்சேரியில் பால் புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் 2025ஆம் ஆண்டுக்கான பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுக்கான விண்ணப்பங்கள் https:/awards.gov.in என்ற இணையம் வழியாக வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை பெறப்படும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த வீர தீர செயல், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுப்புற சூழல், கலை மற்றும் பண்பாடு மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் இவற்றில் சிறந்து விளங்கிய 5 வயது முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகள் தேசிய அளவில் அடையாளம் பெற விண்ணப்பிக்கலாம். இவ்விருதுக்கு விண்ணப்பதாரர் தனிச்சையாகவோ அல்லது பெற்றோர்கள், அலுவலர்கள், ஆசிரியர்கள் முதலானோர் குழந்தையின் பெயரை பரிந்துரை செய்யலாம். இவ்விருது குறித்த முழு விவரங்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் துறையின் வலைதள முகவரியை பார்வையிட அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் இந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதால் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வழிகாட்டும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி கல்வித்துறை துணை இயக்குநர் வெர்பினோ ஜெயராஜ் பிறப்பித்துள்ள உத்தரவில், புதுச்சேரியில் இந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாடத்திட்டத்தில் ஆசிரியர்களுக்கு தனியார் மூலம் பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக அதிகாரிகளை கொண்ட வழிகாட்டும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டும் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக கல்வித்துறை இணை இயக்குநரும், ஒருங்கிணைப்பாளராக மாநில திட்ட இயக்குநரும், உறுப்பினர்களாக பெண் கல்வி துணை இயக்குநர், முதன்மை கல்வி அதிகாரி, சிறப்பு பணி அதிகாரி ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழு பயிற்சி தொடர்பான முடிவுகளை எடுக்கும். மேலும் பயிற்சி குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக மாநில திட்ட இயக்குநரும், பொறுப்பு அதிகாரியாக சிறப்பு பணி அதிகாரியும், உறுப்பினர்களாக முதன்மை கல்வி அதிகாரி, பெண் கல்வி துணை இயக்குநர், உதவி திட்ட ஒருங்கிணைப்பாளர், PMST திட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர், ஆசிரியர் பயிற்சி மைய விரிவுரையாளர், மாநில பயிற்சி மைய விரிவுரையாளர் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாணவர்களுக்கான உயர்கல்வி பற்றிய நேரலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை சார்பில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பின்வரும் அம்சங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த உங்கள் கல்லூரியை தேர்ந்தெடுங்கள் என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு மூலம் நடக்கிறது. இந்நிகழ்ச்சியில் அரசு மற்றும் சொசைட்டி கல்லூரிகளின் விவரம், பாடப்பிரிவுகள், கல்லூரியில் உள்ள உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வி நடவடிக்கைகள், பிற செயல்பாடுகள், வேலைவாய்ப்பு குறித்த கண்ணோட்டம் மற்றும் சென்டாக் மூலம் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ள கல்லூரிகள் உள்ளிட்டவை குறித்து சுருக்கமாக விளக்கி கூறப்படும். மாணவர்கள், பெற்றோர்கள் நேரலில் சென்டாக் அதிகாரிகள், கல்லூரி தலைவர்கள், கல்வியாளர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான கல்லூரி குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாளை 19ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடக்கிறது. கூகுள் மீட் இணைப்பு மூலமும் யூடியூப் இணைப்பு மூலமும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். இந்திய குடியரசு துணைத் தலைவருக்கு புதுவை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கருக்கு புதுச்சேரி கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ள பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில், அனைவரின் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த கல்வியாளர்களும் முதிர்ந்த அரசியல் அனுபவம் கொண்டவராகவும் இருக்கும் அவரை குடியரசு துணைத் தலைவராக நாம் பெற்றிருப்பது பெருமைக்குரிய ஒன்று. அவர் நல்ல உடல் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு அருளட்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது என போலீசார் மோப்ப நாயுடன் திடீர் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க DGP ஸ்ரீனிவாஸ் உத்தரவின் பேரில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பெரிய கடை காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெயசங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார்
நேற்றிரவு ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட ஆம்பூர் சாலையில் உள்ள கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து மோப்ப நாயுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வெங்கடா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சந்தேகப்படும்படி நபர்களின் வீடுகளிலும் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவர்களின் வசதிக்காக ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் பெற கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் உயர்கல்வி படிப்பதற்காக கல்லூரிகளில் விண்ணப்பிக்க மாணவ மாணவிகளுக்கு ஜாதி குடியிருப்பு சான்றிதழ்கள் தேவைப்படுகிறது. இதற்காக ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி தாலுகா வாரியாக கடந்த 13ஆம் தேதி முதல் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த முகாம் இன்றுடன் முடிவடைவதால் நீட்டிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து கலெக்டர் குலந்துங்கன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் தெற்கு சப் கலெக்டர் அலுவலகம் சார்பில் ஜாதி குடியிருப்பு சான்றிதழ்கள் வழங்குவதற்கான சிறப்பு முகாமை கால நீட்டிப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் மற்றும் பாகூர் தாலுகா அலுவலகங்கள் சார்பில் வருகிற 20ஆம் தேதி குனிச்சம்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி, பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, 21ஆம் தேதி சோரப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளி, கரையாம்பத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி, 22ஆம் தேதி வில்லியனூர் கோட்டைமேடு கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கிருமாம்பாக்கம் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி, 23ஆம் தேதி திருபுவனை அரசு மேல்நிலைப் பள்ளி, கரியமாணிக்கம் ஹோலி பிளவர்ஸ் மேல்நிலைப் பள்ளி, 24ஆம் தேதி தொண்டமநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி, ஏம்பலம் பாலாஜி மேல்நிலைப் பள்ளி, 25ஆம் தேதி அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளி, கோர்க்காடு மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளி என 6 நாட்கள் 12 இடங்களில் சிறப்பு முகாம் நடக்கிறது. வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வானக்கார முனுசாமி நாயக்கரால் செய்து வைக்கப்பட்ட வெள்ளி யானை வாகன புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை 63 நாயன்மார்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி மற்றும் 63 நாயன்மார்கள் மற்றும் அக்னி புத்திரன் வாகனம் வீதிவுல நடைபெற்றது. மேலும் கமலக்கண்ணன் குழுவினரின் வீர தீர சாகசங்கள் அடங்கிய நிகழ்ச்சி மேலதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர், புதுச்சேரி பாமக தலைவர் கணபதி உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சுவாமி வில்லியனூர் மாட வீதியை சுற்றி வலம் வந்தது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழுவினர் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இந்திய துணை ஜனாதிபதிக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கருக்கு புதுச்சேரி மக்கள் சார்பாகவும் புதுச்சேரி அரசு சார்பாகவும் இனி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தேசத்தின் வளர்ச்சிக்காக நமது நாடாளுமன்றத்தை மேலும் பலனளிக்கும் வகையில் உங்கள் சட்ட அறிவையும் அறிவு திறனையும் வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியத்தையும் தேசத்திற்கு சேவை செய்ய வலிமையும் தரட்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மடுக்கரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகள் மூட்டை மூட்டையாக வீசப்படுவதால் துர்நாற்றம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுக்கரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகளை சமூக விரோதிகள் சிலர் மூட்டை மூட்டையாக வீசி சென்றுள்ளனர். தற்பொழுது மழை பெய்து கொண்டிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மேற்கொண்டு துர்நாற்றம் வீசுவதால் சாலையில் செல்பவர்கள் மூக்கை பிடித்தபடி செல்கின்றனர். அப்பகுதியில் நாய்கள் அதிகம் சுற்றித் திரிவதால் சாலையில் செல்பவர்களை துரத்தி கடிக்கப்படுகின்றது. அப்பகுதியில் பயணம் செய்பவர்கள் அச்சத்துடனே செல்கின்றனர்.
பல மாதங்களாக இப்பகுதியில் இதே பிரச்சனை இருப்பதால் அப்பகுதியில் குடும்பம் நடத்துபவர்கள் துர்நாற்றத்திலே வாழ்ந்து வருவதாக வருத்தத்துடன் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தொகுதி எம்எல்ஏவிடம் பலமுறை தகவல் அளித்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி அருகே பஞ்சவாடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவையொட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா தொடங்கியது. வசந்த உற்சவ விழாவையொட்டி தினந்தோறும் ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகின்றார். இதனை முன்னிட்டு ஸ்ரீராமர் சீதா பிராட்டிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது. முதல் நாள் வசந்த உற்சவத்தையொட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீராமர் எழுந்தருளினார். தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வழிபட்டு சென்றனர். புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் செயலர் முனைவர் ஃபாத்திமா தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீ சங்கர வித்யாலயா ஆங்கில பேராசிரியை சௌந்தரி, புதுவை பல்கலைக்கழகம் நிதித்துறை பேராசிரியர் முனைவர் காசிலிங்கம், புதுவை பல்கலைக்கழகம் பன்னாட்டு வணிகத்துறை தலைவர் முனைவர் அருள், முத்தியால்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் கண்ணன், முனைவர் பூங்குழலி பெருமாள், புதுவை அரசு தமிழ் விரிவுரையாளர் பவானி, ஸ்ரீ சங்கர வித்யாலயா துணை முதல்வர் ஆகியோர் வருகை புரிந்தனர். பெண்களுக்கு உயர்கல்வி அவசியம். பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றமாக இருக்கும். தொழிலை தேடுபவர்களாக இல்லாமல் இதயா கல்லூரி மாணவிகள் நல்ல பல தொழில்களை உருவாக்கி தொழிலதிபர்களாக வர வேண்டும் என வாழ்த்தினர். இவ்விழாவில் நோக்கவுரையை கல்லூரி முதல்வர் செயலர் முனைவர் ஃபாத்திமா வழங்கினார். மேலும் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா நாட்டு பண்ணுடன் இனிதே நிறைவு பெற்றது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சார் பதிவாளரை தாக்கி முக்கிய ஆவணங்களை பறித்து சென்ற வழக்கில் பத்திர எழுத்தர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருக்கனூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பாஸ்கரன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி பணி முடித்து இருசக்கர வாகனத்திற்கு வீட்டில் சென்று கொண்டிருந்த பாஸ்கரனை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் தாக்கிவிட்டு அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்களை பறித்து சென்றது. பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளர் தாமதப்படுத்தியதால் தேங்காய் திட்டை சேர்ந்த பத்திர எழுத்தர் மணிகண்டன் அறிவுறுத்தலின்படி சார் பதிவாளரை தாக்கி ஆவணங்களை பறித்து சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பத்திர எழுத்தர் மணிகண்டன், வில்லியனூரை சேர்ந்த ராஜசேகர், சுபாஷ் சந்திரபோஸ், கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த அனிஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஏம்பலம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. நெட்டப்பக்கம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஏம்பலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பஞ்ச பாண்டவர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு ரத வாகனத்தில் இரவு வீதி விழா நடைபெற்றது. முன்னதாக கரக புறப்பாடு நடைபெற்று மூலவர் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாக அதிகாரி குமரேசன் மற்றும் நிர்வாக குழுவை சேர்ந்த பன்னீர்செல்வம், உமா முருகன், செல்வம், ஜனார்த்தனன், பழனிவேல் உட்பட பொதுமக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து அர்ஜுனன், திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் தீமிதி திருவிழா ஆகியன நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெற உள்ளது. தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா
வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும், மதியம் களப்பலி இடுதல் நிகழ்ச்சியும், படுகள சோதனை சபதம் முடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் பெண் பக்தர்கள் அதிக அளவில் தீமிதித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதி திருவிழாவை கண்டு களித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தர்மபுரி ஆலய அறங்காவல் குழுவினர், நிர்வாகிகள், கிராமவாசிகள் மற்றும் தர்மபுரி இளைஞர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஹோட்டல் உரிமையாளரிடம் ரூபாய் 9,000 மர்ம நபர்கள் நூதனமாக மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் உணவகம் நடத்தி வருபவரின் கைபேசிக்கு அண்மையில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டாராம். அப்பொழுது 10 தோசை பொட்டலம் தேவை என்று கூறிவிட்டு அதற்கான பணத்தை இணைய வழியில் ஜிபே அனுப்பியுள்ளதாக கூறினாராம். அதன்படி உணவக உரிமையாளரின் கைபேசிக்கு ரூபாய் 10,000 அனுப்பப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்ததாம். அப்பொழுது மர்ம நபர் மீண்டும் தொடர்பு கொண்டு தவறுதலாக ரூபாய் 10,000 அனுப்பிவிட்டதாகவும், தோசைக்கான பணத்தை எடுத்துவிட்டு மீதி பணத்தை திருப்பி அனுப்புமாறு கூறினாராம். இதை நம்பி உணவக உரிமையாளர் ரூபாய் 9,000 திரும்ப அனுப்பினாராம். ஆனால் தோசை வாங்க யாரும் வராத நிலையில் சந்தேகமடைந்த அவர் வங்கி கணக்கை சரிபார்த்த போது அவரது பணம் ரூபாய் 9,000 குறைந்திருந்தது தெரிய வந்தது. இது குறித்து இணையவழி குற்ற தடுப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.